தொடர்ந்து நாம் தேவனுடைய சத்தியத்தை பார்க்கிற வேளையில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் பவுல் ரட்சிப்போடு இணைத்து பேசுகிற அருமையான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9-10வது வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் ரட்சிப்பும் நற்கிரியையும் என்ற தலைப்பில் நான் பேசும்படியாக இருக்கிறேன். இன்றைக்கு அநேக மக்கள் ரட்சிப்பு என்றால் ஒரு சார்ந்த விதமான யோசனையை மாத்திரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் நான் என்னுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாக மாறுவது. அது சரியானது தான், தவறு நான் சொல்லலை. ஆனா அதோடு கூட நம்முடைய ரட்சிப்பு என்பது முடிந்து விடுவதில்லை. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு இந்துவா இருந்ததுனால் அநேக காலங்கள் இந்த பகுதியை நான் விளங்கிக் கொள்ளாது வாழ்ந்த காலங்கள் உண்டு. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். ரட்சிப்பு தேவனுடையது, அது இலவசமான ஈவு என்று சொல்லிவிட்டு இந்த ரட்சிப்பில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து பேசும் பொழுது 10வது வசனத்தில், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் யாக்கோபு சொன்னார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசமானது உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை பூர்வமாக வெளிப்பட வேண்டும் என்பது வேதத்தினுடைய தெளிவான போதனை மாத்திரம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் அவ்விதமாக காணப்படுவதின் மூலமாக உன்னுடைய ரட்சிப்பை நீ நிச்சயமாக வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் 3 தலைப்புகளின் மூலமாக இந்த ரட்சிப்பும் நற்கிரியும் என்ற காரியத்தை விளங்க பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதை நன்மைக்கு எதுவாக ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். முதலாவது காரியம், ரட்சிப்பு என்றால் நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, நற்கிரியின் வாழ்க்கை என்று பார்த்தோம். நற்கிரியை என்றால் என்ன? ஆண்டவராக இயேசுதான் முதலாவது நம்முடைய முன்மாதிரி. மெய்யான தெய்வகுமாரனாகி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தது தான் வேதம் தெளிவாச்சு. அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய எஜமானனும் நாயகருமான இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை. பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவமான ரட்சிப்புக்காக அவர் நியமிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் அவருடைய பெரும்பாலான பணி நற்கிரியைகளினால் ஆனதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தன்னை புறக்கணித்தவர்களை நேசித்தார், அவர்களுக்காக நன்மை செய்தார். அவரை பற்றி வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையின் பெரும்பாலான பணியானது இவ்விதமாக காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லும் பொழுது இங்கு இவ்வளவாக சொல்லுகிறது. 38வது வசனம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் 177வது பக்கத்தில்
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். He was going about doing good to the people. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறவன், நன்மையை செய்கிறவன். ஆகவேதான் ஆரம்ப நாட்களில் வந்த மிஷனரிகள் படிப்பை கற்றுக் கொடுத்தார்கள், மருத்துவ பணியை செய்தார்கள், அநேக விதங்களில் மக்களுக்கு கண்களை திறக்கத்தக்கதான பல காரியங்களை செய்து வந்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் மற்றவர்களுக்கு அநேக உதவிகள், நன்மைகளை செய்து வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் புறக்கணிக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், அலட்சியப்படுத்தப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். ஆனா அவர்களுக்கு நன்மை செய்தார். அவரை போல தம்முடைய காலத்தை எல்லாம் செலவிட்டு நன்மை செய்தவர் வேதம் சொல்லுகிறது சுற்றி திரிந்தார். was going about doing good to the people. மக்களுக்காகவே தன்னுடைய காரியங்களை செய்தார். இந்த உலகத்தில் வந்த ஒரு மெய்யான தேவகுமாரனாகிய இரட்சகராக இருந்தாலும் அவர் மக்களுக்கென்று செய்தார். இன்றைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப குறுகிய மனப்பான்மை உள்ளதாய் மாறிற்று. நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இருள், அவங்களோட நான் சேர மாட்டேன், இவங்களோட சேர மாட்டேன். இல்லைங்க, கிறிஸ்துவின் அன்பு பரந்தது, விசாலமானது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசேயர்களை போல வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. எந்த மதத்தாரா இருந்தாலும் சரி, எந்த மக்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உன்னால் ஆன மட்டும் உதவி செய்ய நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are called to help. நீ நன்மை செய்கிறவராய் காணப்பட வேண்டியது அவசியமானது. உன்னுடைய வாழ்க்கையில அமிதமாக நீ செய்ய முடியாத காரியம் தேவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை நான் பின்னால சொல்றேன். ஆனா இந்த உலகத்தின் தெய்வ குமாரனாகிய கிறிஸ்துவானவர், தேவாதி தேவனாகிய ஆண்டவர், மகத்துவமானவர், இரட்சகர், மீட்பர், இந்த உலகத்துல நன்மை செய்யும்படியாகவே அவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். அவர் பாரபட்சம் பார்க்கல. என்ன விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன், என்னை விசுவாசிகளுக்கு நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லல. எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஆண்டவரை அறியாத மக்களை பார்த்த பொழுது மனது உருகினார். ஒரு மெய் கிறிஸ்தவன் நன்மை செய்யக்கூடியவன். ஒரு மெய் கிறிஸ்தவன் தன்னுடைய மக்களுக்கு மாத்திரம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய காரியம் இல்லைங்க. கிறிஸ்தவன் என்பவன் அவன் மெய்யாலுமே அவனுடைய இருதயத்தில் விசாலமான ஒரு மனதுடையவன். ஆண்டவராக இயேசு செய்த நன்மைகளை, சுவிசேஷங்களெல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீங்களானா அவரை புறக்கணித்தவர்களுக்காக அவர் மனது உருகினார். எருசலேமை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல எருசலேமை பார்த்தவர் கண்ணீர் விடும் பொழுது அவர் சொன்னதெல்லாம் இதுதான். அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்ற எல்லா மக்களையுமே இந்த பட்டணமானது புறக்கணித்தது. இந்த பட்டணமானது இயேசுவின் அன்பை புறக்கணித்தது, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை எல்லாம் புறக்கணித்தது. ஆனா அவரோ அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அவரோ அதற்காக மனது உருகினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்துல அதை குறித்ததான பாரமானது மிகுந்ததாய் காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, லூக்கா 20:39 அதிகாரத்துல அவ்விதமாய் அந்த பட்டணத்தை பார்த்த பொழுது அவர் அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய மன உருக்கம், அவருடைய காரியம் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் பாரபட்சமாய் பார்க்கல. ஒரு மெய் கிறிஸ்தவன் என்பவன் அவ்விதமானவன் தாங்க. ஆகவேதான் கிறிஸ்து மக்கள் இந்த உலகத்தில் உப்பாக காணப்படுகிறாள். நீ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு குறுகிய மனப்பான்மை. என்னுடைய பொதுவாக இன்றைய கிறிஸ்தவத்தை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? செல்ஃப்ங்கிற ஒரு புற்றுநோய். நான், என்னுடைய மக்கள், என்னுடைய சபை, என்னுடைய காரியம்.
அம்மையாலே தவறை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பலை. தவறு தான். ஆனால் இன்னொரு இடத்துல, இன்னொரு சபையில் ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஆராதனைக்கு முன்பாக இன்னொரு இடத்துல ஒரு பாடல் கேட்கும்போது நான் ஜெபிக்கிறது, ஆண்டவரே அந்த இடத்துல உம்முடைய வார்த்தை கேட்கிற உள்ளங்களை நீர் ஆசீர்வதி, உம்முடைய வார்த்தை சந்திக்கட்டும், உம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்க வேண்டுமே. தேவையான எத்தனையோ மக்கள் உண்டு. அவர் எப்படி அவர்களுக்காக அங்கு லூக்கா 13வது அதிகாரத்தில் முதல்ல நம்ம பார்க்கோம். லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 13:34 அவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எருசலேமே எருசலேமே, அவர் அங்கலாய்க்கிறார், அவர் அதை குறித்து வருத்தப்படுகிறார். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், அவ்விதமாக அவர் பட்டணத்துக்கு நெருக்கமாக வந்த பொழுது உள்ளத்தில் அவ்விதமாக உருகுகிறார். 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்துல, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அருமையானே, கிறிஸ்துவானவர் நன்மை செய்தார். ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர். உன்னால செய்யக்கூடிய எத்தனையோ நன்மைகள் உண்டுங்க. நான் ஒரு வாலிபனாக ஆண்டவரை அறிந்த நிலையில் ஒரு பிரஜாதி இந்துவாக இருந்தனால், ஆனால் கூட என்னுடைய இருதயம் ஆழமாய் பாதித்தது. நான் பக்கத்தில் இருந்த அந்த சானிட்டோரியம், நான் அடிக்கடி சொல்லியிருக்குங்க, லெப்ரசி சானிட்டோரியம், அதாவது ஏசியாவிலேயே பெரிய ஒரு சானிட்டோரியம். தனியாக தான் போவேங்க. அந்த வார்டில் போய் அங்கே கைகள் கால்கள் எல்லாம் அப்படியே நாரி போய் அழுகி போன நிலையில் படுத்திருக்கிறவர்களை பார்த்து அவரிடத்தில் நான் பேசுகிறது உண்டு. ஏன்னா அவர்களை அதிகமாக நேசித்தேன். அவர்கள் மத்தியிலேயே ஒரு வாலிபனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்தேன். மத்தியானத்தில், காலையில் ஆராதனை, மத்தியானத்தில் அங்கே ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். அந்த செட்டில்மெண்ட்டில் ஒரு குஷ்டரோகியான கணவன் மனைவி திருமணமாய் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். அங்கே போய் ஒரு குடிசைகள் எல்லாம் சின்ன சின்ன குடிசைங்க, உள்ளேயே போக முடியாது. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இடத்துல கூடி கர்த்தரை பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற அநேக காலங்கள் வாலிபனாக நான் செய்த காரியங்கள் நினைவு கூறுகிறேன். அவர்களுக்கு அவ்விதமாக யாருமே போய் சத்தியத்தை அறிவிக்கிற மக்கள் அதிகமாக இல்லை. உண்மையாலுமே சொல்றேங்க, அந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நீ உடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்கிறாய் கிறிஸ்துவின் நாமத்தினால? நீ ஒரு சுயநலமல்ல ஒரு மனிதனாய் காணப்படுகிறது. இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். இன்னுமாக நீங்க பாருங்க, அவருடைய உள்ளம் உருகுகிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, அவர் எவ்விதமாய் காணப்படுகிறார். அம்மையானே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் நற்கிரிகளை செய்வதற்கு தான் அவன் ரட்சிக்கப்பட்டவன். நற்கிரிகளை செய்யும்படியாக அவன் அழைக்கப்பட்டவன். நீ நற்கிரியை செய்யாம வாழுகிற உன்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பை வேதம் சொல்லவில்லை. நீ உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டு இருப்பாயானால், பரிசுத்த ஆவியுடைய வாழ்க்கையில செயல்பட்டு இருப்பாரானால், அவருடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கிற அந்த நிலையில் மற்றவர்களுக்கு என்னால நான் என்ன நன்மை செய்ய முடியும்? ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஒருவேளை ஒரு ரோட்ல ஒருத்தர் தனியா கடந்து போக முடியாத நிற்கிறார்னா அவரை நீ அந்தாண்ட கூட்டிட்டு போறது கூட ஒரு நன்மையான காரியம். ஏன்னா இயேசுவுக்காக செய்கிறார், இயேசுவுக்காக வாழுகிறது, இயேசுவுக்காக செய்கிற எதுவுமே வேதம் நாம் பின்னால பார்க்கிறோம், அது எவ்வளவு மகிமையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக என்ன நன்மை செய்கிறாய்? அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் வளர்ந்தேன். நான் ஒரு 17 ஆண்டுகளாக ஒரு சபையில் வளர்ந்தேன். ஆனால் அநேக சமயங்களில் அவங்ககிட்ட பழகாத, அங்கே இருள் இருக்குது, இங்கே இருள் இருக்குது, அந்த மாதிரி பல போதனைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டு வளர்ந்தோம். ஆனால் அருமையானே, ஒரு மெய் கிறிஸ்தவன் என்பவன்
நீ ஒளியா இருந்தா உன்னை எந்த இருள் உன்னை தாக்கும் நான் கேட்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, தந்திரம் இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பில்லி சோனியா அப்படி இப்படின்ட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். நீ ஒரு மெய் கிறிஸ்தவனா இருந்தா உன்னை என்ன பண்ண முடியும்? நான் கொல்லிமலையிலேயே எவ்வளோ காலங்கள் பணி செய்து வாழ என்ன முதல்ல கொல்லிமலைக்கு போகும்பொழுது ஆண்டவர் அழைத்தார். அப்பெல்லாம் சொன்னாங்க, சபையில் சொன்னாங்க, ஐயோ அது இருள் பிடிச்ச மலை, அங்கே போனால் இதாகும், இங்கே போனால் இதாகும், வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சின்ன குழந்தைகளை அழைத்து சென்று நீ அங்கே போய் என்ன பண்ண போற, அவ்வளோதான், நீ முடிஞ்சு போயிட்ட. அம்மையாலே தேவன் அந்த இடத்துல தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினார். இன்றைக்கு அந்த ஊழியம் அந்த அளவுக்கு எழும்பி இருக்குன்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஆண்டவராக இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசுவினுடைய பாருங்க, அவர் நீ இயேசுவை விசுவாசிச்சாதான் உனக்கு செய்வேன்னு சொல்லல, இயேசுவை நம்பினாதான் உனக்கு செய்வேன் இல்லைங்க. இயேசு ஒரு கிறிஸ்தவன், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன். நீ அதனால இருளோடு ஒத்து போக சொல்லல, பாவத்தோடு ஒத்து போக சொல்லல. ஆனா அதை நீ போர்வையாய் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய உன்னை மறைத்துக் கொள்வதுதான் பாவம், அதுதான் தப்பு. இங்க பாருங்க, ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு மனிதன் வருகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இந்த மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக அவன் வந்த பொழுது 40-41 வசனங்களில் நீங்க பார்ப்பீர்களானால், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டார். குஷ்டரோகிகள் தொடரதே இல்லைங்க, தூரமாக தான் அவங்க இருக்கணுங்க. அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளினால துரத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் நொந்து போனவர்கள். நம்மகிட்ட நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு வாரம் வருவாங்க, நம்முடைய என்கிட்ட வருவாங்க. அப்போ நான் ஒரு நாளும் அவர்களை பார்த்து வருத்தப்பட்டதோ, ஏன் இப்படி வர்றீங்கன்னு நினச்சேன். அவர்களுக்கு தவறாமல் உதவி செய்கிறதில்ல, நான் மனமு வந்து செய்கிற காரியம் உண்டுங்க. ஏன்னா நமக்கு இல்லாத எத்தனையோ நிலைகளில் அவருடைய வாழ்க்கையானது குறைபட்டு இருக்கிறது. ஒரு மிஷனரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. குஷ்டரோகிகள் மத்தியில் உழைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களைப் போலவே நான் ஒருவனாய் அவருடைய உணர்வை எல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியின் புண்ணில சிறந்து சீலை எடுத்து தான் உண்டு ஒரு குஷ்டரோகியாகவே அவர் பிடிபட்டு வாழ்ந்து மரித்தாருங்க. இதெல்லாம் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மிகப்பெரிய உன்னதமான அர்ப்பணிப்பு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் அவருடைய வாழ்க்கையில அந்த நற்கிரிகளினால நிரூபிக்கப்பட்டார். கிரியை இல்லாத விசுவாசம் போய் நீ நான் விசுவாசிக்கிறேங்கிற, ஆனா உன்னுடைய கிரியை எங்க? ஆண்டவராக இயேசு இந்த குஷ்டரோகியான மனுஷனுடைய வாழ்க்கையில் இவன் பக்கத்திலே வர அனுமதிக்கப்படாத நிலையில தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிருக்க கூடும். ஆனா அவன் இவ்விதமாக இயேசுவினிடத்துல அவனுக்கு தெரியும் அவர் தொட முடியாது, ஏன்னா நான் ஒரு அசுத்தன். ஆகவே அவன் அவ்விதமாக அவன் முழங்கால் படியிட்டு சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் செய்தருளும். ஒருவேளை நான் முற்றமாக புறக்கணிக்கப்பட்ட மனிதன், நான் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் அற்பமா எண்ணப்பட்ட மனிதன். ஆனா ஆண்டவராகிய இயேசு என்னை தொட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த தொடுதல் அதுதாங்க நற்கிரியின் தொடுதல், அதுதான் அன்பின் தொடுதல், அதுதான் தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறது. உடைய வாழ்க்கையில அவ்விதமான காரியங்கள் உண்டா? நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறாய், ஆனா உடைய வாழ்க்கையில என்ன நற்கிரி? மற்றவர்களுக்காக என்ன செய்யற? உனக்காக நீ வாழ பார்க்கிற. உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு அது இல்லை இது இல்லை. இன்றைய கிறிஸ்தவம் தவறான போதனைக்குள் மக்களை வழிநடத்தியிருக்க. நீ இயேசுவை விசுவாசித்தா உனக்கு அது நடக்கும் இது நடக்கும். ஆண்டவர் இன்றைக்கும் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர், நான் தப்புன்னு சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா நீ ஒரு சுயநல கிறிஸ்தவனாய் நீ மற்றவர்களுக்காக என்ன செய்யற, என்ன வாழுகிறாய் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு சுயநலத்துக்குரிய கிறிஸ்தவம் மக்களை பாதித்து இருக்கிறது. எனக்கு வேணும், என்ன கிடைக்கும், எது கிடைக்கும், இப்படித்தான் மக்களுடைய மனநிலையும். போதகர்கள் அவ்விதமான மனநிலையை தான் மக்களை வளர்க்கும்படியாக பார்க்க தவறான போதனைகள் மலிந்து கிடக்கிற இந்த காலம் இது.
ஆண்டவர் சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாக. அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவின் மனதுருக்கத்தை பற்றி பேசுவோமானால் பத்தாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் போய் வாசித்து பாருங்க. அவருடைய பணியே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதான். இயேசுவை விசுவாசிப்பானா விசுவாசிக்க மாட்டானா தெரியாது. ஆனா இந்த வேளையில, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நன்மை செய்ய முடியாத ஒரு காரியத்தை எனக்கு கொடுப்பார், அதை நான் செய்வேன். ஒருவேளை சின்னதா இருக்கலாம், ஒருவருக்கு அதை நான் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன். அவன் நற்கிரிகளுக்காகத்தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆகவே நான் மோட்ச ராஜ்யம் போவேன், இந்த உலகத்துல நான் இப்படியே வாழுவேன். இல்லை, அது கிறிஸ்தவமே அல்ல. அது ஒரு போலி கிறிஸ்தவம். இரண்டாவதாக, நான் முதலாவது இயேசுவின் நற்கிரியை பார்த்தோம். இரண்டாவது, நான் எவ்விதம் நற்கிரிகளை வெளிப்படுத்த வேண்டும். சரிங்க, சொல்றீங்க, ரைட்டு. ஆனால் நான் எப்படிங்க நற்கிரியை வெளிப்படுத்த முடியும்? நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் வாழ முடியும்? நான் எவ்விதமாய் காணப்பட முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பாருங்க, 1 தீமோத்தேயு, நீ எப்படி உன்னுடைய நற்கிரியை வெளிப்படுத்தலாம்? நீ எப்படி வெளிப்படுத்த முடியும்? 1 தீமோத்தேயின் புத்தகம் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நற்கிரியை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் இவ்விதமாக பேசுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1, 2, 3வது வசனங்களில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. நீ ஏன் நற்கிரியை செய்கிறேன்னு சொன்னா, அது என் ஆண்டவருக்கு பிரியமானது, என் ஆண்டவருக்கு ஏற்றது, அவர் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னா அது எனக்கு பெரிய ஸ்லாக்கியம். நான் செய்கிற அந்த காரியத்தை பார்த்து என் ஆண்டவர், என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு காரியத்தை செய்துன்னு அவர் பிரியப்படுவாரன்னா அது எனக்கு போதும். நான் அவரை பிரியப்படுத்துகிறேன். நற்கிரியை நான் ஏன் செய்கிறேன்? அவருக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கிறேன். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இங்க சொல்றாரு, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும். ஒரு சபைன்னு சொன்னா, நான் தான் அடிக்கடி சொல்றது, நம்ம சபையில் என்ன நிறைய பேர் ஜெபிக்கவே கத்துக்கிறது இல்லைங்க. அடிக்கடி நிறைய சமயம் சொல்லு, சபைன்னு வந்தா இது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கிய பணியை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பொறுப்பு. நீங்க சபையில் வரும் பொழுது நீ உனக்காகவே அதை இதை சொல்லி, ஆண்டவரே நின்று ஆசீர்வதித்தீர், அப்படி பண்ணினீர், நாங்கள் இது பண்ணணும், இது நிறைய ஜெபம் அப்படி தான் இருக்கு. நீ வரும் பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது முக்கியமான காரியம். சபையினுடைய பாரங்களுக்காக, சபையினுடைய காரியங்கள் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சபையை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறேன், ஒரு நற்கந்தகமாக இதை வைத்தரலும். இந்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு இது சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, இவ்வளவு நற்பணிகளை செய்ய வேண்டியது அவசியமானதாய் காணப்படட்டும். இந்த சபையை விதமாக நீர் ஆசீர்வதியும். மற்றவர்களுக்காக நீ நிறைய பேருடைய ஜெபம் எப்படின்னா, எனக்காகவே நான் ஜெபம் பண்ண, நீ இவ்வளோ நிறைய பேர் சரியாக ஜெபிக்க முடியலைன்னா நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதே இல்லை, மற்றவர்களுக்காக பாரப்படுறதே இல்லை, நீ உன்னுடைய காரியங்களே நினைக்கிற. என்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் என்னை கவலைகளோ மற்றதோ வருத்த பாரப்படுத்துமானா உடனே நான் நினைப்பேன், மற்றவர்களை குறித்து தான் நான் நினைப்பேன். அவர்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ தேவையுள்ளவர்கள், எத்தனையோ மக்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ விசுவாச குடும்பத்தில் இருக்கிற மக்கள், அவர்களுக்காக நான் பாரப்படுகிறேன். மற்றவர்களுக்காக நீ ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகவே நான் ஜெப கூட்டங்களில் நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு ஏற்றது, நன்மையும் பிரியமுமானது, அது நல்லது. ஒருவேளை நீ அவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில, ஆகவே நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக செய்வது நல்ல ஒரு காரியம். சபையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில்
ஒரு சகோதரன் ஒருத்தர் புதுசாக வர்றாங்க, அவங்கள பார்த்து, பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சிஸ்டர் எங்கே இருக்கீங்க, ரொம்ப வந்தது நல்லது. பாருங்கள், நிறைய சமயங்களில் நம்ம ரொம்ப சுயநலமான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொல்லிமலையில் ஒரு ஐயா இருக்காங்க, அவங்க மனைவி ரொம்ப ஒரு ஆசிரியை, ஒரு சாதாரணமான ஒரு ஆசிரியை, மலை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர்கள். அவங்கள்ட்ட இருந்தாலும் நம்ம ரொம்ப எவ்வளோ கற்றுக்கொள்ளணுங்க. நம்ம சும்மா நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், நான் இந்தப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சிஎஸ்ஐ தாங்க அவங்க. ஆனால் கூட அதாவது ஒரு சபையின் அடிப்படையில் ரட்சிப்பில் தெரிஞ்சுக்கங்க. இந்த சபை இருக்கிறனால நீ ரட்சிக்கப்பட முடியாது. எந்த சபையா? உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தான் உன்னை ரட்சிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம், நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சபையில் நீ பெருமை பாராட்ட முடியவே முடியாது. என்ன சபை உன்னை ரட்சிக்காது, நீ கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிற. ஆகவே அந்த ஐயாவுடைய மனைவி அவர்கள் அடிக்கடி, நான் என் மனைவியும் போய் பேசுவேங்க மாலை நேரத்தில். அங்கே நாங்கள் கொல்லிமலையில் இருக்கும் பொழுது ஒரு நாளும் கூட அவர்கள் மற்றவர்களை பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஒரு நாள் ஒரு வேளை கூட சொன்னதில்லை. எத்தனையோ முறை நாங்கள் போய் பேசியிருக்கோம். அவங்க சாதாரண ஒரு டீச்சருங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மலை மக்கள் மத்தியில் அவர்கள் மூலமாக தான் அந்த ஊழியங்களெல்லாம் வளர்ந்தது. அவங்க ஸ்கூல் முடித்து 4 மணிக்கு வந்த உடனே சொல்லுவாங்க, 4 மணிக்கு முடிஞ்சிட்டா வீட்டில் விட்டுட்டு கிளம்பி அந்த மலை கிராமத்து உள்ள மக்கள் பெண்களிடத்துல போய் ஆண்டவரை பற்றி பேசுவாங்க. அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும்படியான காரியம். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க மரிச்சிட்டாங்க, ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பேசுகிறது. நீ எப்படி வாழ்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காலங்கள், இவ்வளோ நல்ல மிஷினரிகள் எல்லாம் அந்த நாட்களில் அவிதமாக தான் பயிற்சி பண்ணாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உட்காந்து ஏன் மற்றவர்களிடத்தில், சுற்றி இருக்கிற இடத்துல அல்லது மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீ அறிவிக்கலாம், அவர்களுக்கு நன்மை செய்யலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆண்டவருக்கு அது பிரியமானது. நம்முடைய வேலை ரொம்பங்க, நமக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப இல்லாத ஒரு காரியம். ஒரு சபை இருக்கா? நீ எதுக்காக சபைக்கு வர்ற? நீ முடிஞ்சவொன்னே ஓடுறதுக்கு சபைக்கு வரல. நீ உண்மையான விதத்தில் என்னால் முடியுமானால் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். என்ன நீ பெருசாக செய்யணும்ல? இந்த சபையில் பணத்தை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறது இல்லை. ஆனால் ஒரு காலம் தேவை ஆண்டவர் சந்திக்காமல் விட்டது கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக வழிநடத்துகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சபையின் பங்களிப்பில் ஒரு தேவையான ஒரு சகோதரன், தேவையான ஒரு சகோதரி, பாருங்க, காசிப், கோல் சொல்றது, அது இது சபையில் எல்லாம் இருக்கக்கூடாத காரியங்கள், அது இல்லை, இருக்கவே கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை பலவீனமாக இருக்குமானா அவரை நீ தாங்கி போகலாம், பொறுத்து போகலாம். அதை நீ பெரிதுபடுத்தி பேசுகிற ஒரு காரியம், இதெல்லாம் சபையில் நற்தைலத்தை கெடுக்கக்கூடிய காரியம். சபையில் உடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்கிறாய் ரொம்ப முக்கியம். இந்த சபையில் வந்தால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான சிலர் சொல்லுவாங்க, நான் எதுவும் செய்ய முடியலன்னா கூட எந்த தீமையை செய்ய மாட்டேங்க. அது கிறிஸ்தவமே அல்ல. நீ எதுவுமே செய்ய முடியலைன்னா நீ கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. நீ தீமையை செய்கிறது அடுத்த காரியம். நீ அது பேசுறது as a wrong notion. நீ ஒரு சபையில் ஒரு ஐக்கியத்தில் வந்து இருப்பாயானால் உன்னால் ஆன காரியம் என்ன? ஒரு அன்பு, ஒரு இரக்கம், ஒரு தயவை காட்டக்கூடிய ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? நீ ஒருவேளை பேசுகிற காரியம் ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கலாம். ஆனால் நீ எப்படி வாழுகிறாய்? கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் என்ன வேதம் சொல்லுகிறது? கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அது ரொம்ப முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள். யாராவது வாசிங்க. கலாத்தியர் 6. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்க.
ஏற்ற காலத்தில் அறுப்போம். 9:10 நம்ம பார்க்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்க. அது நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் 10 சொல்ல, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. ஒரு கிறிஸ்தவன், எனக்கு ஏதாவது சமயம் கிடைக்காதா, மற்றவங்களுக்கு ஏதாவது நான் போய் செய்ய முடியாதா, அவன் சமயத்தை தேடுகிறவன். நீ ஏதாவது செய்ய பார்க்கணும். ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு தேவையான ஒரு காரியம், பிரதர் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, ஒருவேளை அவர்களோடு நீ பகிர்ந்து கொள்கிறாய், பேசுகிறாய், அவர்களுக்காக நீ ஜெபிக்கிற, பிரதர் ஜெபம் பண்ற, சிஸ்டர் ஜெபம் பண்ற, உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஜெபத்தை நிச்சயமாக பதில் அளிக்கிறார். இது வீணான ஒரு ஆறுதல் அல்ல, இது உண்மையான ஆறுதல், உண்மையான சமாதானத்துக்குரிய ஆறுதல். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நமக்கு அவிதமாக கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், எல்லாருக்கும் செய். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவும். நன்மை செய்ய கடவும். நீ நன்மை செய். Do some good to them. அது என்னுடைய வாழ்க்கையில் இல்லைங்க, நான் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிப்பேன், இதெல்லாம் நான் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை, இது உலகத்தோடு ஒளிஞ்சு போறது இல்லைங்க. உடைய வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பு என்பது எல்லாவற்றையும் அடைக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது இது. என் ஆண்டவருக்கு அவர் தான் இப்படி வாழ்ந்து அவிதமாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சபையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு சமுதாயத்திலும் சரி, என் சமுதாயத்தில் என்ன, ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மூடலான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு உதவாது. நன்மை செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்வது மிக அவசியமான ஒரு காரியம். அடுத்தது என்ன தெரியுங்களா, நற்கிரியை இல்லாம கடைசியா ரட்சிப்பே கிடையாது. நற்கிரியை இல்லாம ரட்சிப்பே கிடையாது. நீ உடைய வாழ்க்கையில எவ்விதமான காரியங்கள் இல்லைன்னு சொன்னா நீ ரட்சிக்கப்பட்டதின் அடையாளமே இல்லை. நான் மற்றவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய மாட்டேன், என் பாவத்தை எல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டுட்டேன், அவர் என்னை மன்னிச்சிட்டாரு, எனக்கு செய்துட்டாரு, இது ரட்சிப்பு வேதம் சொல்லவில்லை. நீ உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் நற்கிரியை செய்கிறதன் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாய், அவரை மேன்மைப்படுத்துகிறாய், அவரை நீ விளங்க பண்ணுகிறாய். ஆகவே நற்கிரியை இல்லாத ரட்சிப்பு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக வாழ வேண்டியான ஒரு காரியம். நிறைய சபைகளில் இது தவறு. நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், நான் ராட்சித்தான், நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆகவே நான் யாரையும் நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், அது இருள், இது இருளெல்லாம் ஏமாத்து வேலை, பித்தலாட்டம். நீ உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பாயானால் நீ உலகத்துல மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபராய் வாழும்படியான ஒரு உந்துதலை கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஏன்னா உன்னுடைய எஜமானனும் ரட்சகருமாகிய அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பித்த வழி அதுவே. அதுதான் மெய்யான ரட்சிப்பின் அடையாளம். உன்னுடைய வாழ்க்கையில அது முக்கியமான அடையாளம். நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் அவ்விதமான காரியங்கள் காணப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏமாற்றிக் கொள்ளாத. ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது, கிரியை இல்லாத ரட்சிப்பு ரட்சிப்பே கிடையாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல, ஏனெனில் இது பெருமை பாராட்டும்படியாக அல்ல, 9வது வசனத்துல 2:10 வேதம் என்ன சொல்லுகிறது? 10வது வசனம், ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கும். It is the workmanship of God. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாரானால் நீ ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை பார்த்து அவங்களுடைய பலவீனத்தை பார்த்து நீ உடனே அதை பிடிச்சுக்க மாட்ட. ஏதாவது ஒரு குறை இருந்தா அதை பிடிச்சுக்க மாட்ட. ஏதாவது ஒரு தப்பு இருக்குமானா அதை காமிச்சு பேசி அதுல உன்னுடைய வாழ்க்கையில இது திருக்கான இருதயத்தினுடைய போலியான பொய் சந்தோஷம் நிறைய இன்னைக்கு அப்படி இருக்கு. அதுக்கு மேல நீ என்ன பண்ண, அவர்களுக்காக நீ பரிதவிப்ப, அவர்களுக்காக பிரதர் சிஸ்டர் அப்படியா
சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் உதவி செய்ய முடியும். ஏன் சில சமயங்களில் முடியுமானா விதமான ஒரு சகோதரனோடு சகோதரியோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கலாம், அவருடைய வாழ்க்கையின் பாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம், விதமான காரியங்களில் செயல்படலாம். அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் இருந்தால் ஏதோ இருந்தால் அதை பிடிச்சிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கிறது, அதை பிடிச்சி அவரிடத்துல, அது கிறிஸ்தவ குணமே கிடையாதுங்க. ஆகவே ஒரு சபையில் காசிப், கோல் சொல்கிறது, வெறுப்பு காமிச்சு பேசி கொண்டிருக்கிறது, மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது, மற்றவர்களை புறக்கணிக்கிறது, மற்றவர்களை கீழ்த்தரமாக எண்ணுகிறது, இது சபைக்கு இடமே இல்லை. சபையில் இடமே இல்லை. ஆண்டவருடைய இது தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில் நீ இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, அவிதமான காரியங்களுக்கு இடமே கிடையாது. உயர்வு தாழ்வெல்லாம் இல்லை. இந்த இடத்துல ஆண்டுடைய அவர்தான், அவர் நாயகர், அவர்தான் மையமானவர். ஆகவே நற்செய்தியை செய்யும்படியாக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். அதாவது ரட்சிப்பு உண்டாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் காணப்படும். ஒரு சபையின் அம்சம் இது. அந்த சபையில பொருந்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பெரிய ஒரு பங்களிப்பு. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயுல ஆண்டவர் எப்படிங்க பிரிக்கிறார் ஆத்துமாக்களை? மத்தேயு 25வது அதிகாரத்தை பாருங்கள். நம்முடைய நேரம் குறுகி போச்சு, ஆனால் கூட நான் சொல்ல வேண்டிய பகுதி இதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி யோசிக்கிறேங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி ஆத்துமாக்களை பிரிக்கிறார். இது இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13:31 மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுதுமை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுதுமே அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுதுமே வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுதுமே வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்பொழுது ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதரன் போது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தான் இந்த இடத்துல சொல்றார். இது செஞ்ச பாரு, அது எனக்கு செய்தப்பா. இந்த தேவையான ஒரு சகோதரன், தேவையான ஒரு ஆத்மாவுக்கு நீ செஞ்ச பாரு, அது எனக்கு செய்தது. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரானா, நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. வாட் டிட் வி டூ? இன்னொருத்தர் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவரே, அந்த இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர்கள் சபிக்கப்பட்டவர்களே, ஓ ஈ காஸ்ட், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகும் தாகமுள்ளவராகும் அந்நியராகும் வஸ்திரமில்லாதவராகும் வியாதிப்பட்டவராகும் காவலில் அடைக்கப்பட்டவராகும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடி நீங்கள்
இவர்கள் நித்திய ஆக்கினையும் அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்றார். என்னங்க நீ வாழ்க்கையில் என்ன செய்கிற? நான் மல்லூரில் ஆரம்பத்தில் 1983-4 இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கிளினிக் ஒரு வாலிபன் வந்து அப்படி கையெல்லாம் காயம். அப்போது வந்து சொன்னார், ஐயா நான் பாம்பேயில் சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தேன், சாராயம் காய்ச்சிற வேலை இருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தேன், நான் இப்போ இயேசுவை நம்புகிறேன், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, என்னை அடிச்சிட்டாங்கன்ட்டு வந்தார். அப்போது அது ரொம்ப 1983-4 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், தம்பி நீ ஆண்டவரை விசுவாசி, உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து நீ சேலத்தில் போய் ஒரு எந்த வேலை கிடைச்சாலும் செய். சுத்தமாக படிக்கவே தெரியாதுங்க, எந்த வேலை. அப்போது வந்து அந்த தம்பி வந்து இங்கே பாம்பே பிரியாணி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்கிற வேலைக்கு சேர்ந்தா அப்படி. அப்புறம் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு வந்தா அப்படி. நான் கிளினிக்கில் ஒரு பக்கம் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவேன், இன்னொரு பக்கம் அந்த தம்பிக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன். கடைசியில் அந்த தம்பி ஒரு ஊழியக்காரனாகி இப்போ ட்ரிச்சியில் இருக்கா அப்படி. பிச்சைக்காரர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். நம்ம ஒருவேளை அந்த நேரத்தில் செய்த ஒரு சின்ன உதவி, அந்த ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி இப்போ நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படி. அந்த நேரத்தில் செய்த ஒரு சின்ன உதவியின் மூலமாக அந்த வாலிபன் குடும்பம் கட்டப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கி அதன் மூலமாக எத்தனையோ அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, எத்தனையோ பிச்சைக்காரர் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யும்படியான காரியம். அல்ல ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். ரட்சிப்பும் நற்கிரியும் பிரிக்கப்படாதவன். நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நற்கிரி இல்லைன்னு சொல்கிறது ஏமாத்துதல். ஒரு சபையிலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனாலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஒரு கிறிஸ்தவன் உப்பாய் காணப்படுகிறவன். நீ எப்படி வாழ்கிற? உடைய வாழ்க்கையில் உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உண்மையாலுமே ஆண்டவரோடு நீ ஒப்புரவான ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறையா? அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்ட ஒரு மனசாட்சியோடு வாழுகிற வாழ்க்கை உன்னிடத்தில் உண்டா? தேவனிடத்தில் திரும்ப. சொல்லப்போனால் அதன் அடிப்படையில் நித்தியத்தையே நிர்ணயிக்கிறார்னு சொல்லும் பொழுது ரட்சிப்போடு நற்கிரியை எவ்வளவு இணைந்தது என்று யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஏன் இந்த வாசகத்தை இந்த இடத்துல உட்படுத்தி இருக்கிறார்னா, அந்த ரட்சிப்போடு நற்கிரியை எந்த அளவுக்கு இணைந்ததாக முக்கியத்துவப்படுத்துகிற அந்த முக்கிய அம்சத்தை கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற பகுதி தான் இது. இதன் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நித்தியம் நிர்ணயிக்கப்படும். ஆனால் எங்க நிற்பாய்? யோசனை பண்ணிப்பார். தேவனிடத்தில் வா, நற்கிரிகளை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நற்கிரிகளை செய்யும்படியாக தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய வாழ்க்கையில் எவ்வளோ சுற்றிலும் தேவையுள்ள மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு எந்தளவு பாரப்படுகிறோம் ஆண்டவர். நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம், புறக்கணிக்கிறோம், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை விட குறைபட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு. எங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது ஆண்டவரே, அது உம்முடைய ஈவு, கிருபை. என்னுடைய வாழ்க்கையில் நற்கிரியை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒரு சபையாக இந்த சபையில் நான் என்ன விதமான நற்கிரியின் பங்களிப்பை கொடுக்கிறேன்? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை பார்த்து அவருடைய நிலைகளில் நான் எந்தளவுக்கு ஜெபிக்கிறேன்? அவருடைய குறைகளை கண்டு நான் அதை மேன்மைப்படுத்தும்படியாக நான் வாழப்படுவது பாவம் ஆண்டவர். அநேக சமயங்களில் நான் எவ்விதமாக என்னுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் செய்களினாலும் நான் உம்மை வெளிப்படுத்துகிறேன். என்னை மன்னியும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை கிருபை செய்யும். உள்ளங்களில் பேசி உம்மை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
மறந்துவிட வேண்டாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய ஆராதனை, மாலை 6:45 மணிக்கு சுவிசேஷ கூட்டம் உண்டு. நாம் அவுட்ரீச் ஊழியங்களை செய்கிறோம். தயவுசெய்து அவுட்ரீச் ஊழியங்களில் பங்களிப்பவர்கள் தவறாமல் வந்து அதில் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமானது. நாம் இன்னும் இந்த பட்டணத்தில் அநேக இடங்களை செல்ல வேண்டிய பகுதி உண்டு, தேவை உண்டு. இன்னும் நிறைய பணிகளுக்கு நாம் சென்று செய்ய வேண்டிய காரியங்களில் ஒரு சபையாக இணைந்து செய்ய வேண்டிய பெரிய உத்தரவாதம் உண்டு. ஆகவே அதை நாம் அதிகமாக எண்ணி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். 257வது பாடல், 257வது பாடல். கடைசியாக இந்த பாடலை நம்ம எழுந்து நின்று பாடுவோங்க. ராக் ஆஃப் ஏஜஸ் கிளேட் ஃபார் மீ, பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே. இந்த 2வது 3வது சரணங்களை நாம் திரும்பவுமாக பாடுவோம். 3வது சரணத்தை மட்டும் கடைசியாக திரும்பவுமாக பாடுவோம். பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே. மறந்து விட வேண்டாம், 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஐக்கிய விருந்து ஃபெலோஷிப் மீல். ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வருகிறவர்கள் பழையவங்க எல்லாருமே நம்ம எல்லோரும் வந்து ஐக்கியப்படுவோமா. 4வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. பீலவுண்ட மாலையே புகலிடம் தாருமே. பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த சேநீர் வெள்ளமும் பாவதோஷங்கள் யாவும் போக்கும்படி அருளும். கண்ணீர் நீத்தாம் சோரிந்தும் கஷ்டதவும் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே. நீரே மீட்பர் இயேசுவே, ஏதுமின்றி ஏழையே உம்மில் தஞ்சம் புகுந்தே. நிழல் போன்ற மாலையே கலிடம் தாருமே. நீழல் போன்ற வாழ்வினில் கண்ணை மூடும் வீனில் மறுமைக்கு போகையில் நாடு தீர்ப்பு தீனத்தில் பீலவுண்ட மாலையே புகலிடம் தாருமே. ஜெபிப்போம்.
கிருபையில் நல்ல ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ததன் மூலமாக இன்னும் அதிகமாக சந்தோஷம் அடைந்தார். நற்கிரியைகள் எப்பொழுதும் ஆண்டவரே இழப்பு அல்ல. ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ நாங்கள் ஒரு உதவியோ ஒரு ஆறுதலான வார்த்தையோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எங்களுடைய உள்ளம் மகிழுகிறது ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை பெரிதிப்படுத்தி அவர்களை வெறுக்கும் பொழுது, கசந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய உள்ளம் கடினப்படுகிறது. ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடும் பொழுது, அவர்களுக்காக நாங்கள் அவனுடைய சமூகத்தில் பரிதபிக்கும் பொழுது, அவரிடத்தில் ஆறுதலான முறையில் நாங்கள் அணுகும் பொழுது, வேதம் சொன்னவனமாக ஆண்டவரே, நாங்கள் யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யும்படியாக நம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையில் அவ்விதமான நன்மைகள் வெளிவரட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த சபையில் காணப்பட வேண்டாம். நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே இன்னொருவருக்கு இடரலாகவோ இன்னொருவருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே முன்பாக தடங்களாகவோ இருக்க வேண்டாம். எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து எங்களை நித்திய ராஜ்யத்துக்குரிய வழியில் நடத்தும் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் மன்னியும். எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது நற்கிரியையோடு எந்த அளவுக்கு உடன்பட்டது என்பதை நாங்கள் விளங்காமல் நற்கிரியை செய்யாதவர்களாய் வாழ்ந்து விட்டோம். ஆனால் இப்பொழுது எஞ்சிய நாட்களில் நாங்கள் எங்களால் ஆன மட்டும் ஆகையால் என்று கலாத்தியரில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களால் ஆன மட்டும் நற்கிரியைகளை செய்ய எங்களை பயிற்றுவியும், எங்களை போதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.